ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல உள்ள ரேஷியோ சம்ஸ் பார்க்கலாம். இல்லுஸ்ட்ரேஷன் 8. இப்போ நீங்கள் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல ரேஷியோன்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 7 மார்க் வரும். அப்போ நீங்கள் ரேஷியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபார்முலாஸ் வந்து தரவாக இருக்கணும். இப்போ நீங்கள் புக்கில் இருக்க ஃபார்முலாஸ் மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஸ்கேனரில் வந்து சில சம்ஸ் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அந்த ஃபார்முலாஸும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார்முலாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்ட ஒரு 48 கிட்ட ஃபார்முலாஸ் இருக்கும். நான் இங்கே எழுதி வச்சுருக்கேன். ஒரு 48 கிட்டவே ஃபார்முலாஸ் இருக்கும். எல்லா ஃபார்முலாஸும் ஏதாச்சும் ஒரு சம்ஸ்க்கு யூஸ் ஆகுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபார்முலாஸ் தரவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரேஷியோ ரொம்ப எப்பயுமே ரேஷியோ சம்ஸ் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இப்போ இல்லுஸ்ட்ரேஷன் 8 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்குறாங்கன்னா, dividend yield on the equity shares, cover for the preference and equity dividend, earning per shares, price earning ratio. 4 இது கேட்டிருக்காங்க. இப்போ dividend yield on the equity shares ஃபார்முலா என்னன்னா dividend per share divided market price per share. இப்போ dividend ஓட பெர் ஷேர் ருபீஸ் தெரியணும். ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஈக்விட்டி டிவைடண்ட் பே 20% கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபேஸ் வேல்யூ எவ்வளோன்னு பார்க்கணும். இப்போ ஈக்விட்டி ஷேர்ஸோட ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ? 10 ருபீஸ். அப்போ 10ல் எவ்வளோ பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்காங்க? 20%. அப்போ 10ல் 20% போட்டோன்னா டிவிடெண்டோட பெர் ஷேர் தெரிஞ்சிருச்சு. மார்க்கெட் ப்ரைஸ் பெர் ஷேர் அவங்களே கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்க 50 ருபீஸ்ன்ட்டு இங்கே. ஸோ அப்போ 2 டிவைடட் 50 × 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு 4% வந்துடும். இப்போ டிவைடண்ட் கவரேஜ் ரேஷியோனா ப்ரிஃபரன்ஸும் கேட்குறாங்க, ஈக்விட்டியும் கேட்குறாங்க. இப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸோட ஃபார்முலா என்னன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸஸ் டிவிடெண்ட் பேபிள் டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர். ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸஸ் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க 2,70,000. இப்போ டிவிடெண்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10% ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஆஃப் ₹10 ஈச் 3 lakhs. இப்போ 3 lakhsன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 3 lakhsல 10% தான் நம்மளுக்கு டிவிடெண்ட். இப்போ 3 lakhsல 10% போட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளோ வருது? 30,000. அப்போ 30,000 தான் டிவிடெண்ட். இப்போ 2,70,000 டிவைடட் 30,000 போட்டிங்கன்னா 9 times கிடச்சிடும். நெக்ஸ்ட் ஈக்விட்டிக்கு என்ன ஃபார்முலானா ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸஸ் மைனஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் டிவிடெண்ட் பேபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். இப்போ எப்பயுமே டிவிடெண்ட் பே பண்ணும்போது ஃபர்ஸ்ட் யார் பே பண்ணுவோம்? ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். நெக்ஸ்ட் தான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் பே பண்ணுவோம். அதனால ஃபார்முலாவில் என்ன வருதுன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸஸ் மைனஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் டிவிடெண்ட் வந்தது. இப்போ ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸஸ் கொஸ்டின்லேயே இருக்கு 2,70,000. இப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எவ்வளோ டிவிடெண்ட் பே பண்ணோம்? 30,000. ஸோ அந்த 2,70,000லேருந்து 30,000 நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கணும். இப்போ சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு 2,40,000 வரும். இப்போ நம்மளுக்கு டிவிடெண்ட் பேபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எவ்வளோ பே பண்ணாங்கன்னு தெரியணும். இப்போ நம்ம ஆல்ரெடி டிவிடெண்ட் பெர் ஷேர்ஸ் கண்டுபிடிச்சோம். எவ்வளோ ருபீஸ் கண்டுபிடிச்சோம்? 2 rupees. இப்போ எவ்வளோ இங்கே ஷேர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 lakh ஷேர்ஸ் இருக்கு. 8,000 rupees இருக்கு. டிவைடட் 10 போட்டிங்கன்னா நம்மளுக்கு 8,000 ஷேர்ஸ் இருக்கு. இப்போ 8,000 × 2 போட்டிங்கன்னா 1,60,000. இந்த மாதிரியும் கண்டுபிடிக்கலாம். இல்லை 8 lakhs இருக்கா? டோட்டல் அமௌண்ட்டில் நம்மளுக்கு டிவிடெண்ட் எவ்வளோ? 20%. இப்போ டோட்டல் டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 1,60,000. எப்படினாலும் கண்டுபிடிக்கலாம். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் எவ்வளோ வந்துச்சு? 2,40,000 மேலே கண்டுபிடிச்சோம். டிவைடட் 1,60,000. இப்போ டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு 1.5 times. நெக்ஸ்ட் தேர்ட் என்ன கேட்குறாங்கன்னா ஏர்னிங்ஸ் பெர் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஏர்னிங்ஸ் பெர் ஈக்விட்டி ஷேர்ஸோட ஃபார்முலா என்ன? ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் டிவைடட் நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங். இப்போ எவ்வளோ வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ண அமௌண்ட் இருந்துச்சுன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸஸ்லேருந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் டிவிடெண்ட் போக எவ்வளோ இருந்துச்சு? 2,40,000. அதுதான் ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். இப்போ நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் எவ்வளோ இருந்துச்சு? 8 lakhs rupees இருக்கு. இப்போ டிவைடட் 10 போட்டிங்கன்னா எவ்வளோ ஷேர்ஸ் இருக்கும்? 80,000 ஷேர்ஸ் இருக்கு. அப்போ 2,40,000ல 80,000 நம்ம டிவைட் பண்ணோம்னா ₹3 per shares. லாஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோ. அது ஃபார்முலா என்னன்னா மார்க்கெட் ப்ரைஸ் பெர் ஷேர் டிவைடட் ஏர்னிங் பெர் ஷேர். இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் அவங்களே கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க 50 rupeesன்ட்டு. இப்போ ஏர்னிங் பெர் ஷேர்ஸ் இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 3 rupees. இப்போ டிவைட் பண்ணோம்னா 16.67 times. இதுதான் இல்லுஸ்ட்ரேஷன் 8. நீங்கள் ஃபார்முலா மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாலே ரேஷியோ சம்ஸ் எப்பயுமே ஈஸி தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். See you in the next video.